திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க இன்றைய காணொளி. இந்த சம்பவத்தில் ஒரு கிராமத்தை சேர்ந்த இளம் வாலிபர் இறந்து அதுக்கப்புறம் அந்த கிராமத்தில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க இன்றைய காணொலியில் முழுசாக பார்க்க போகிறோம். நான் மேடி, வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஷோக்குள்ள போகலாம். இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் உள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து ஒரு 28 கிலோமீட்டர் உள்ள ஒரு அழகிய 2 கிராமங்களில் 1987 காலகட்டத்திலிருந்து 1990 காலகட்டம் வரைக்கும் நடந்த இந்த சம்பவத்தை கண்மணி அப்படின்ற கல்லூரி படிக்கிற பெண்மணி அவங்க அம்மாவுக்கு நடந்த இந்த சம்பவத்தை நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த கண்மணி அப்படின்ற இந்த பெண்மணியோட அம்மா பேர் கமலாங்க. 1987 காலகட்டத்தில் கமலா அப்படின்ற இந்த பெண்மணிக்கு 8 வயது இருக்குங்க. சின்ன வயசுலேயும் சொல்லலாம். அப்பா அம்மாவோடு தாத்தா பாட்டியோடு ரொம்ப சந்தோஷமாகவே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அந்த ஒரு கிராமத்தில். இந்த கமலா அப்படின்ற இந்த பெண்மணி சின்ன கிராமத்தை சேர்ந்தவங்க. இந்த சின்ன கிராமம் அப்படின்றது 100-150 வீடு தாங்க இருக்கும். பெரிய கிராமம் அப்படின்றது 200-200 வீடு கிட்டத்தட்ட இருக்கும். அப்படி 2 கிராமங்களுக்கும் பொதுவாகவே தாமிரபரணி ஆறு ஓடுங்க. 2 கிராமங்களுக்கும் பொதுவாகவே கோயில் ஒன்று இருக்குங்க. இப்படி இருந்தாலும் கூட இந்த 2 கிராமங்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறதுனால கடந்த ஒரு வருஷமாகவே இந்த 2 கிராமங்களிலும் கோயில் திருவிழாக்கள் கொண்டாடுறதே கிடையாதுங்க. அதுக்கு காரணம் இவங்க கிராமத்துலேருந்து, சின்ன கிராமத்துலேருந்து பெரிய கிராமத்துக்கு வேலைக்கெலாம் கூலி வேலைக்கு போவாங்க. வயல்வெளிக்கு வேலைக்கு போவாங்க. களை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விவசாய சம்பந்தமான வேலைக்கு போவாங்க. அப்படி வேலைக்கு போகும்போது சரியாக பெரிய கிராமத்துலேருந்து கூலிகள் கொடுக்காதனால சின்ன கிராமத்துலேருந்து பெரும்பாலும் அந்த கிராமத்துக்கு யாருமே போக மாட்டாங்க. பெரிய கிராமத்துலேருந்து சின்ன கிராமத்துக்கு கிணத்துலேருந்து தண்ணி எடுக்க வருவாங்க. அப்படி இருக்கும்போது யாருமே இங்கே அக்செப்ட் பண்ணவும் மாட்டாங்க. 2 கிராமங்களுக்கும் இடையில சண்டைகள் அதிகமாக வந்துருங்க. இப்படி இருக்கும்போது இந்த 2 கிராமங்களிலும் பொதுவாக ஊர் தலைவர் இருப்பாங்க. நாட்டாம அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன கிராமத்தில் இருக்கிற நாட்டாம பெரிய கிராமத்துக்கு அவங்க ஊர் மக்கள் போயிட்டு வந்தாங்கனாலே ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. அதே மாதிரிதான் பெரிய கிராமத்தில் இருக்கிற நாட்டாமையும் கூட. இதனாலேயே 2 கிராமங்களும் ஒரே சமுதாயமா இருந்தாலும் கூட ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போக மாட்டாங்க, பயம் காரணமாக. இதனாலேயே கடந்த ஒரு வருடமாவே இவங்க ஊர்ல கோயில் திருவிழாக்கள் கொண்டாடவே கிடையாதுங்க. கோயில் குளங்கள் இல்லாத ஊர் மயானத்துக்கு சமம் சொல்லுவாங்க. அதே மாதிரி கோயில் குளங்கள் இருந்தும் கூட திருவிழாக்கள் கொண்டாட ஊர் டெவலப்பே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கமலா அப்படின்ற இந்த பெண்மணியோட கிராமம் சின்ன கிராமங்க. இந்த சின்ன கிராமத்தில் கரண் அப்படின்ற 27 வயதுக்கு ஒரு வாலிபர் ஒருத்தர் இருக்காருங்க. இந்த கரண் அப்படின்ற இந்த வாலிபரை பற்றி சொல்லணும் அப்படின்னா குடிபோதையில் மிதக்காத நாளே கிடையாதுங்க. தினமும் கள்ளச்சாராயம் அடிச்சுட்டு வந்து அவங்க அப்பா அம்மாவை வம்பெடுக்கிறதே வேலையாக வச்சுருக்காருங்க. தன் அப்பா அம்மா நல்லவங்களா இருந்தாலும் கூட இப்படி ஒரு பையனை பெற்றுட்டோன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வருத்தப்பட்டிருக்காங்க. இவர் கள்ளச்சாராயம் அடிக்கிறதுக்கு பணம் தேவைப்படுங்க. அதுக்காக இவங்க வீட்டில் வளர்க்குற கோழிகளையும் ஆடுகளையும் விற்று தான் கள்ளச்சாராயம் அடிக்கிறத வழக்கமாக வச்சுருக்காருங்க. தன் அப்பா அம்மா எவ்வளோ சொல்லியும் கூட திருந்தவே இல்லைங்க கரண். தன் அப்பா அம்மா கடந்த ஒரு 6 வருஷமாகவே ரொம்பவுமே தொல்லையாக இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட மகனை நம்ம பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வருத்தப்பட்டிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே டார்ச்சர் தாங்க முடியாமல் ஒரே பையனை பெற்றுட்டோம் அப்படின்ற காரணத்தினால தன் சொத்தை எல்லாமே தன் மகனுக்கே கொடுத்துடலாம், நம்ம உயிரை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விபரீத முடிவு ஒன்று எடுக்கிறாங்க. கரணோட அவங்க அப்பா அம்மா அரளி விதையை அரைச்சி அவங்க சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு இறந்துமே போயிடும். கரணோட அவங்க அப்பா அம்மா இறந்தது கரனுக்கு ஒரு துளி கூட வருத்தமே கிடையாதுங்க. ரொம்பவுமே சந்தோஷப்பட்டிருக்காங்க தன் அப்பா அம்மா இறந்ததுக்கு. இப்படி இருக்கும்போது தன் அப்பா அம்மா உடல் நல்லடக்கம் பண்ணதுக்கப்புறம் கரனோட நிலைமை ரொம்பவுமே மோசமாக போயிட்டு இருந்திருக்குங்க. 1987 காலகட்டத்தில் கரண் ரொம்பவுமே வறுமையில் இருந்திருக்காருங்க. சரியாக சாப்பிட்றதில்ல. சொத்துக்கள் இருந்தும் கூட ஊரில் இருந்து ஒதுக்கி வச்சுட்டாருங்க நாட்டாம. அதுக்கு காரணம் கரண் சொல் பேச்சை கேட்க மாட்டாருங்க. சின்ன கிராமத்துலேருந்து பெரிய கிராமத்துக்கு அடிக்கடி போயிட்டு வந்த காரணத்தால் கரனை ஊரில் இருந்து தள்ளியும் வச்சிடறாங்க. இப்படி இருக்கும்போது கரணோட அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் கரனோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குதுங்க. ரொம்ப மோசமான நிலையில கரனுக்கு சாப்பிட்ற கூட வழி இல்லாமல் போகுதுங்க. கள்ளசாராயம் அடிக்கிறதுக்கு அவங்க வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருள் எல்லாம் விற்று தான் கள்ளசாராயம் அடிச்சிட்டு இருந்திருக்காருங்க. போறப்போக்கு பார்த்தா கரண் இறந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குதுங்க. அப்படி இருந்துமே ஊர் மக்கள் யாருமே கரனை சப்போர்ட் பண்ணவே இல்லைங்க. ஏன்னா ரொம்பவுமே கெட்ட பையன் அப்படின்ற காரணத்தினால யாருமே சப்போர்ட் பண்ணுறதே இல்லைங்க. அதனாலே கரண் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கும்போது அவங்க ஊரில் ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அது என்ன சம்பவம் அப்படின்னா, ஒரு 10 வயதுக்கு ஒரு ஆண்மகன், ஒரு சின்ன பையன் நடுராத்திரியில் காணாமல் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களுக்கு தெரிய வருதுங்க. அது எப்படி அப்படின்னா, ரெஸ்ட் ரூம் காரக்காண்டி வெளியே வந்திருக்காருங்க. வெளியே வந்தது மட்டும்தான் அவங்க வீட்டுக்கு தெரியும். ஆனால் அவங்க ஊரில் கிராமத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் டிஃப்ரெண்ட்டில் தான் ஒரு வீடு இருக்குங்க. அப்படி இருக்கும்போது பக்கத்து வீட்டில் போனாலும் கூட யாருக்குமே தெரியாது. இவங்க வீட்டில் எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க சொந்தக்காரங்களாக தான் இருப்பாங்க, அதனால் பக்கத்து வீட்டுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஆனால் அடுத்த நாள்
பக்கத்து வீட்டில் தேடி பார்க்கும்போது ஊர் ஃபுல்லாகவே தேடி பார்க்குறாங்க அவங்க அப்பா அம்மா. எங்குமே 10 வயதுக்கு அந்த ஆண்மகன் கிடைக்கவே இல்லைங்க. எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் கரண் மேலே தாங்க. கரண் வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. கரண் குடிபோதையில் ரொம்பவுமே மருந்து கிடக்கிறாரு. இருந்தாலும் கரண் மேலேயும் சந்தேகப்பட முடியாது. ஏன் அப்படின்னா ரொம்பவுமே குடிபோதையிலையும் வறுமையிலையும் இருந்த காரணத்தினால ஊர் விட்டு விலக்கி வச்சிட்டாங்க. ஊருக்குள்ளே வர வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இது பெரிய விஷயமா எடுக்கலைங்க. இருந்தாலும் தன் மகன் 1 வாரம் காலகட்டம் ஆகியும் கூட கிடைக்கவே இல்லை அப்படின்றது அவங்களுக்கு பெரிய ஆச்சரியமாகவே இருக்குங்க. அதுக்கப்புறம் 10 வயதுக்கு அந்த சின்ன பையன் காணாம போய் 1 வாரம் காலகட்டம் கழிச்சு இவங்க ஊர் கிராமத்துல மறுபடியும் ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடக்குதுங்க. இவங்க கிராமத்துல பெரும்பாலும் ஸ்ட்ரீட் லைட் கிடையாதுங்க. ஒரு 6-7 மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க. அப்படியும் வெளியே போகணும் அப்படின்னா கையில அந்த சின்ன ஒரு எரியிற லைட்டை வச்சுட்டு தான் ஊரை விட்டு வெளியெல்லாம் ஒதுக்குப்புறம் போடுறதும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது 1 வார காலகட்டம் கழிச்சு மறுபடியும் 5 வயதுல இருக்கிற ஒரு பெண் குழந்தை அவங்க ஊர்ல காணாம போகுதுங்க. அடுத்த நாள் இந்த தகவல் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது. அப்படி ஊர் முழுக்க இந்த குழந்தை தேடி பார்த்தாலும் கூட குழந்தை கிடைக்கவே இல்லைங்க. மறுபடியும் ஊர் மக்களுக்கு சந்தேகம் கரண் மேலதான். ஏன்னா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கோம் கெட்ட பையன். மறுபடியும் கிராமத்தார்கள் கரண் வீட்டில் போய் விசாரிக்கிறாங்க. ஆனால் கரண் வீட்டில் கரண் மறுபடியும் குடிபோதையில் மிதந்து கிடக்கிறாங்க. ஊர் மக்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா கரண் குடிபோதைக்கு கூட காசு இல்லாதனால இந்த மாதிரி குழந்தைகளுக்கு கடத்திட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு தான் போய் பார்க்குறாங்க. இருந்தாலும் கரண்ட்டை எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாதுங்க. அவர் வழக்கம் போல இருக்கிற காரணத்தினால கரனை பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்லைங்க. 1 வார காலகட்டம் கழிச்சு அந்த குழந்தை மறுபடியும் காணாம போன நிலையில மிஸ்ஸிங் கேஸ்ல மிஸ் ஆகுதுங்க. அப்படி இருக்கும்போது ஊர் நாட்டாமை எல்லாம் சேர்ந்து காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணியும் கூட 1 மாதம் காலகட்டம் கழிச்சு கரனோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சம் மாற ஆரம்பிக்கிறீங்க. அப்படி என்ன மாற ஆரம்பிச்சு அப்படின்னா வறுமையில் இருந்த கரண் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆக ஆரம்பிக்கிறாருங்க. வீட்டில் வயல்கள் நல்லா செழிப்பாகவே வளர ஆரம்பிக்குது. அவங்க வயல் மட்டுமே. அப்படி இருக்கும்போது கோழிகள் ஆடுகளையும் வாங்கி வளர்க்க ஆரம்பிக்கிறாருங்க. பொதுவாக ஊர் நாட்டாமைக்கு மட்டும்தான் அந்த மாட்டு வண்டிகள் கொடுப்பாங்க. ரொம்ப ஒரு கொஞ்சம் பணக்காரங்க எல்லாரும் கூட ஊர் நாட்டாமைகள் கொஞ்சம் டெவலப் ஆன மாதிரி காமிச்சிக்கிறக்காண்டி. ஆனால் கரண் வீட்லேயும் மாட்டு வண்டிகள் இருக்கிறது பயங்கர ஆச்சரியங்க. என்னடா கடந்த ஒரு 2 மாதத்துக்கே கரண் இப்படி டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஊர் மக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் கூட இந்த கிராமத்திற்கு குழந்தைகள் காணாமல் போயிட்டு இருந்திருக்குங்க. அப்படி இருக்கும்போது கரண்ட்டை ஊர் மக்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. எப்படா இப்படி வறுமையில் இருந்த நீ திடீர்னு இப்படி டெவலப் ஆன அப்படின்னு சொல்லி கேள்விகள் எழுப்பும்போது கரண் திடீர்னு ரொம்பவுமே ஆதங்கப்படுறாருங்க. ஏன்டா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டீங்க, நான் எப்படியோ சம்பாரிச்சா உங்களுக்கு என்ன, உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கத்தில் பேச ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி இருக்கும்போது ஊரில் மறுபடியும் ஒரு சம்பவம் ஒன்று நடக்குதுங்க. 1 மாதம் காலகட்டம் கழிச்சு அவங்க கிராமத்தில் மறுபடியும் ஒரு 7 வயதுக்கு ஒரு ஆண்மகன் காணாமல் போகிறாருங்க. மறுபடியும் காணாமல் போய் அடுத்த 1 வாரம் தேடி பார்த்தாலும் கூட அந்த குழந்தைகள் கிடைக்கவே இல்லை. இந்த 3 குழந்தைகளையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த 3 குழந்தையுமே முதல் குழந்தைன்னு சொல்லுவாங்க. குடும்பத்தில் முதல் குழந்தை தலைச்சம்புள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தலைச்ச பிள்ளைங்கள் மட்டுமே காணாமல் போகிறது ஊர் மக்களுக்கு பயங்கர ஆச்சரியங்க. என்னடா தொலைஞ்சு போன எல்லா குழந்தையுமே குடும்பத்தோட முதல் குழந்தையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆச்சரியப்பட்டதுனால ஊர் மக்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குதுங்க. அதுக்கெல்லாம் காரணம் இந்த தலைச்சம் பிள்ளைங்கள் காணாமல் போகிறது அந்த காலத்தில் பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணுற ஒரு மாந்திரிகவாதிகள் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா தலைச்சம் பிள்ளைங்களுக்கு பவர் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்கள கொன்று அவங்க உடம்புல இருக்கிற அந்த குடலில் இருக்கிற மை எடுத்து அந்த குழந்தைங்களோட ஆன்மாவை வெள்ளி சூனியத்துக்கு பயன்படுத்துவாங்க ரொம்ப கொடூரமான நிலையில. இப்படி இருக்கும்போது ஊர் மக்கள் ஊர் நாட்டாமைகிட்ட சுற்றி முற்றி எல்லா கிராமத்துலேயும் அலசி பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு மாந்திரிகவாதியும் அவங்க கண்ணில் சிக்கவும் இல்லைங்க. ஆனால் கரனோட வாழ்க்கை மாறும்போது இவங்க எல்லாருமே கரண் பக்கம் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது 2 மாதம் காலகட்டம் கழித்து அவங்க கிராமத்தில் ஒரு நாள் நைட்டு ஒரு 9 மணி இருக்குங்க. அந்த டைமில் ஊர் எல்லையிலிருந்து ஒரு நபர் ஊருக்குள்ளே என்ட்ராகிறத பார்க்குறாருங்க. அப்படி என்ட்ராகி உள்ளே போய் பார்க்கும்போது அந்த ஒரு நபர் யாரும் கிடையாதுங்க, கரண் தான். அப்படியே அவர் பின் தொடர்ந்து போகும்போது திடீர்னு ஒரு சின்ன பையன் வெளியே விளாண்டுட்டு இருந்திருக்காங்க. அவரோட வாயை பொத்துறத பார்க்குறாங்க. இதை பார்த்தோன்னே ஊர் மக்களுக்கு பயங்கர ஆச்சரியங்க. உடனே கரணை போய் பிடிச்சிட்றாங்க. கரணை பிடிச்சி அடுத்த நாள் காலையில் கரணை ஊர் நாட்டாமைகிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைக்கும்போது அங்கே ஒரு பெரிய கூட்டம் ஒன்று கூடுதுங்க. கூடுனதுக்கப்புறம் கரண் கிட்ட ஊர் மக்கள் எல்லோருமே கேள்விகள் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. நாட்டாமை மத கொண்டு என்ன கேள்விகள் எழுப்புறாங்க அப்படின்னா, எதுக்கடா நேற்று நைட்டு இரவு நேரம் அந்த பையனோட வாயை கூட்டின, அப்போ இத்தனை நாள் காணாமல் போன குழந்தைகளுக்கு காரணம் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமாக அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பயங்கர அடிகள் வாங்கினதுக்கு அப்புறம் கரண் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இத்தனை நாள் காணாமல் போன குழந்தைக்கு நான் தான் காரணம், நான் தான் எல்லா குழந்தைகளையும் கடத்தி போய் கொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கு காரணம் கேட்டால் சொல்லவே மாட்டாருங்க. ஆனால் நான் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சொன்னதுனால ஊர் மக்கள் எல்லோருமே கரணை பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நாள் ஃபுல்லாகவே பயங்கரமாக அடித்ததுக்கு அப்புறமா தான் கரண் சுயநலவே இல்லாமல் இறந்தே போயிடுறாருங்க. அந்த அளவுக்கு அடி தாங்க முடியாமல் ஊர் மக்கள் எல்லோருமே அடித்து கொண்டிருக்காங்க கரணை. அடித்து கொன்னதுக்கப்புறம் அவங்க ஊர் எல்லையில் கரணோட உடலை புதைக்க கூட கிடையாதுங்க. ஒரு பனைமரத்துக்கு அடியில் ஒரு அந்த தாமிரபரணி ஆறு ஒன்று ஓடுங்க, அந்த ஆறு பக்கத்தில் பனைமரம் இருக்குங்க. அந்த பனைமரத்துக்கு பக்கத்திலேயே தூக்கி போட்டுறாங்க கரணோட உடலை. அப்படி தூக்கி போட்டதுக்கு அப்புறமா ஊர் மக்கள் ரொம்பவுமே நிம்மதியும் அடையிறாங்க. ஏன்னா இனிமேல் குழந்தைகள் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அதனால அடுத்த நாள் காலையில் அந்த ஊர் மக்கள் எல்லையில் ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குங்க. என்னாச்சு அப்படின்னா, எல்லா மக்களுமே அந்த ஊர் மக்கள் எல்லோருமே அந்த கரண் தூக்கி போட்டால் அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அங்கே ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குங்க. என்னாச்சு அப்படின்னா, கரணோட தலையை மட்டுமே தனியாக எடுத்து அந்த பனைமரத்துக்கு அடியில் ஒரு பயங்கரமான மாந்திரீக பூஜைகள் பண்ணியிருக்காங்க. கொடூரமான நிலையில் ரத்தங்கள் சட்டரி போய்க்கிறாங்க. அதை பார்த்தோன்னே ஊர் மக்களுக்கு பயங்கர பயம் வந்துருச்சுங்க. என்னடா இப்படி யாரோ பண்ணி வச்சிருக்காங்களே கொடூரமான நிலையில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அந்த இடத்துக்கே போகிறதே கிடையாது. ஆனால் ரொம்ப நாள், ஒரு மாதம் ஆயும் கூட அந்த பிணம் பக்கத்தில் தலையும் முகமாகவே இருந்திருக்குங்க. ரொம்ப கொடூரமான நிலையில் அழுகி போய் கிடந்துருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த ஒரு மாத காலகட்டமாக இந்த ஊருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருந்திருக்கு. அந்த கொடூரமான பூஜைகள் பண்ண ஒரு மாதம் காலகட்டம் கழிச்சு இவங்க ஊர்ல இரவு நேரங்கள்ல விசித்திரமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குதுங்க. பெரும்பாலும் கிராமத்துல வாழ்ற மக்கள் 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அப்படி இரவு நேரங்கள்ல வெளியே வர மக்கள் அந்த கிராம சைடு, அதாவது அந்த எல்லை சைடு, அந்த பனைமர சைடு பார்த்தாங்க அப்படின்னா பனைமரத்துக்கு கீழே ஒரு நபர் அந்த சைடும் இந்த சைடும் நடக்கிற மாதிரி உருவம் தென்பட்டுருதுங்க. அதனாலேயே அந்த பனைமரத்து பக்கத்துல யாருமே போக மாட்டாங்க. இது ஊர் முழுக்க ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது இந்த ஒரு செய்தி. அதுக்கப்புறமா இரவு நேரங்கள்ல யாரோ அந்த பனைமரத்திலிருந்து ஊருக்குள்ள என்ட்ராயி கத்தி ஓடி வர மாதிரி அலறல் சத்தமும் கேட்க ஆரம்பிக்குதுங்க. அதனாலேயே ஊர் மக்கள் ரொம்பவுமே பயந்து போயிடுறாங்க. வீட்டை விட்டு வெளியே வரக்கே ரொம்பவுமே பயம். சில நாட்கள் கழிச்சு அந்த ஊர்ல மதியானம் 12 மணி போல அந்த பனைமரத்துக்கடியில 2 வாலிபர்கள் மர்மமான முறையில இறந்து கிடக்கிறதா ஊர் மக்களுக்கு செய்தி வருதுங்க. நாட்டாம முதற்கொண்டு எல்லோருமே அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. அந்த பசங்க 2 பேத்துக்குமே பெரிய லெவல்ல அடி எதுவுமே இல்லைங்க, எந்த காயமும் கிடையாது. ஆனா கண் திறந்த நிலையில இறந்திருக்கிறத பார்த்து ஊர் மக்களுக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தாலும் கூட ரொம்பவுமே பயந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கமலா அப்படின்ற இந்த பெண்மணி வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு வீட்டிலேயே பிரசவம் பார்த்து குழந்தை பிறக்குதுங்க, ஒரு பெண் குழந்தை. அந்த ஒரு பெண் குழந்தை பிறந்த ஒரு வாரம் மட்டும்தான் நல்லா இருந்திருக்குங்க. ஒரு வாரம் காலகட்டம் கழிச்சு அந்த பெண் குழந்தை பேச்சு மூச்சு இல்லாம இறந்து போயிருதுங்க. அதை பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு பயங்கர ஆச்சரியங்க, பயங்கரமா அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா குழந்தை இறந்துருச்சு. இறந்ததுக்கு அப்புறம் அவங்க ஊர் எல்லையில சுடுகாட்டுல போய் புதைச்சிடுறாங்க. புதைச்சி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த நாள் இரவு சுடுகாட்டுல வேலை செய்யற வெட்டியான் அப்படின்னு சொல்லுவாங்க, சுடுகாட்டுல வேலை செய்யற நபர். அந்த நபர் நடுராத்திரியில அங்க தூங்கிட்டு இருந்திருக்காருங்க. திடீர்னு சுடுகாட்டுக்குள்ள யாரோ என்றான மாதிரி ஒன்று தென்பட்டிருக்கு. உடனே முழிச்சு எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சிங்க. என்ன அதிர்ச்சி அப்படின்னா, குழந்தை இறந்து புதைச்ச இடத்துல குழந்தை காணவே இல்லைங்க, யாரோ எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த தகவல் அடுத்த நாள் காலையில நாட்டாமைக்கு தெரிய வருதுங்க. நாட்டாமை தெரிஞ்ச உடனே ஊர்ல பல மர்மங்கள் நடக்குது. அதுவும் இல்லாம போறப்போ பார்த்தா ஊரே சுடுகாடா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பயந்து போயிடுறாரு. இப்படி இருக்கும்போது கமலாவோட அப்பா அம்மா ஒரு நாள் பக்கத்து ஊருக்கு போயிட்டு வரக்காக போறாங்க. அதனால கமலாவை அவங்க தாத்தா பாட்டி வீட்டுல விட்டுட்டு போறாங்க. வரக்கு 2 நாட்கள் ஆகும். அதனால கமலாவை நீங்களே பாத்துக்குங்க, பள்ளிக்கூடம் போற பொண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால தாத்தா பாட்டி ஓகே சொல்லிடுறாங்க. முக்கியமான ஒரு வார்த்தை, 2 நாள் ஆகும், நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. ஊர்ல பல மர்மங்கள் இருக்கு, வெளியே விட்டுறாதீங்க கமலாவை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் கமலா அவங்க வீட்டுல தலைச்ச பிள்ளைங்க, முதல் குழந்தை. அப்படி இருக்கும்போது பத்திரமா பாத்துக்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க தாத்தா பாட்டியும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அந்த நாள் இரவு சாப்பிட்டு கமலா ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லா தூங்கிட்டு இருந்த டைம்ல நடுராத்திரி கமலாவோட தாத்தா பாட்டி வீட்டு கதவை பயங்கரமா தட்டுற சத்தம் கேக்குதுங்க. என்னடா நடுராத்திரியில இப்படி யாரா கதை தட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு கமலாவோட தாத்தா பாட்டி யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாங்க. ஏன்னா நடுராத்திரியில அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி மர்மங்கள் நடந்துகிட்டு இருக்கு இவங்க ஊர்ல அப்படின்ற டைம்ல கதவை திறக்காம தான் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ரொம்ப நேரம் கதவை தட்டிட்டு இருந்த உடனே ஆப்போசிட்ல இருந்து பேசுறது வேற யாரும் இல்லைங்க, கமலாவோட அவங்க அப்பா. ஆனா கமலா அம்மா பக்கத்துல இருக்காங்களான்னு கேட்டா கிடையாதுங்க, கமலா அப்பா மட்டும் தான் பேசுறாரு. அம்மா நான் அவங்க அப்பா வந்திருக்கிறேன், நீ கதவு தரமா, வா நம்ம வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு
கமலா அப்பா கதவுக்கு வெளியில இருந்து பேசிட்டு இருக்காருங்க. இதை கேட்ட உடனே கமலாவோட தாத்தா பாட்டிக்கு பயங்கர ஆச்சரியங்க. ஏன்னா போயிட்டு வரக்கே 2 நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பக்கத்துல கமலாவோட அவங்க அம்மா இல்லாதது பயங்கர குழப்பமா இருக்குங்க. இருந்தாலும் கமலா அவங்க கதவை திறந்து வெளியே போலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க. அவங்களோட தாத்தா பாட்டி வேணாமா நீ வீட்லயே இரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கமலாவோட அப்பா வாமா உனக்கு புரோட்டா வாங்கியிருந்திருக்கேன் வா வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா கூப்பிடுறாருங்க. ரொம்ப நேரம் கேஞ்சிக்கிட்டே இருக்காரு. கதவை என்ன ஆனாலும் திறக்கவே இல்லைங்க. ரொம்ப நேரமா கதவு தட்டிட்டு இருந்த கமலாவோட அவங்க அப்பா குரல் கொஞ்சம் கொஞ்சமா அழுகிறத கமலா நோட் பண்றாங்க. ரொம்பவுமே இறக்கப்பட்டு கதவை திறக்கலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க. தன் அப்பா புரோட்டா வாங்கினது இருக்கமா உனக்கா ஆசையா வந்திருக்கேன் நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிருந்து அழுகிற மாதிரியே பேசுறாருங்க கமலாவோட அப்பா. இது கேட்ட உடனே தன் தாத்தா பாட்டிக்கு புரிஞ்சிருச்சுங்க, அது கமலாவோட அப்பா கிடையாது, அம்மா கூட இல்லை, அதனால கதவை திறக்கக்கூடாது, இது பெரிய ஆபத்து, ஏதோ பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசாரிச்சுக்கிட்டாங்க. முன்னெச்சரிக்கையாவே இருந்துட்டாங்க. அதனால ரொம்ப நேரமா அவங்க கூட கமலாவை காதை பூட்டிட்டு வீட்டில் படுத்துமா காலையில இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்த அந்த குரல் ஒரு கட்டத்துக்கு மேல அழுகிறதும் இல்லைங்க. அந்த இடத்துல யாருமே இல்லாத மாதிரி அமைதியாவே இருக்கு. காலையில விடிஞ்ச உடனே கமலா அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம். ஏன்னா வீட்டுக்கு போய் பார்க்கும்போது வீடு பூட்டி கிடக்குது, அவங்க அப்பா அம்மா இன்னும் வீட்டுக்கே வரல. அப்ப நேற்று நைட்டு வந்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு 1008 குழப்பங்க. அதுக்கப்புறம் 2 நாட்கள் கழிச்சு கமலாவோட அப்பா அம்மா ஊருக்கு வராங்க. ஊருக்கு வந்த உடனே தன் தாத்தா பாட்டி நடந்ததெல்லாம் சொல்லும்போது கமலா அப்பா அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. ஏன்னா அந்த நாள் நைட்டு தான் போனாங்க. ஆனா 2 நாள் கழிச்சு தான் இவங்க வர்றாங்க. அந்த நாள் நைட்டு வந்தது கமலாவோட அப்பா கிடையாதுங்க. அந்த பனைமரத்துல இருந்து இந்த கரண்ட் சொல்லிட்டு இறந்து போனாலாம் அந்த நபரோட ஆன்மா தாங்க. எதுக்கு கமலாவோட பாட்டி அவங்க வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னா, கமலா தலைச்சம் பிள்ளைங்க, முதல் குழந்தை அவங்க குடும்பத்துல. இப்படி அவங்க அம்மா அப்பா ஊருக்கு போனதை விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையா இருந்து கமலாவோட அவங்க அப்பா உருவத்திலேயே கதவை தட்டி கமலாவை வீட்டுக்கு கூட்டு போற வழியிலே கொண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க. கமலாவோட அவங்க அப்பா உருவத்துல அந்த கரனோட ஆன்மா வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் கமலாவோட அவங்க தாத்தா பாட்டிக்கு அவங்க அப்பா அம்மாக்கு எல்லாருக்குமே புரிய வருதுங்க. ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமலாவை ரொம்பவுமே பத்திரமா பார்த்துட்டு இருந்தது. ஊர்ல இப்படி பல மர்மங்கள் அமானுஷ நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஊர் மக்கள் எல்லோருமே நாட்டாமை கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாட்டாமையும் போறப்ப பார்த்தா ஊரே மாறிடும், ஊரே சுடுகாடுன்னு மாறிடும் போல தெரியுது அப்படின்னு பயந்துட்டு இதுக்கு ஒரு முடிவு ஒன்று கட்டலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாருங்க. ஊருக்கு அவுட்டர்ல இருக்கிற மாந்திரிகத்துல ஈடுபட்ட நபர் யாரையோ ஊருக்கு கூப்பிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டலாம்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாருங்க. அதனால ஊர் சேர்ந்த 3 பெரியவங்களையும் மாட்டு வண்டியில ஏத்திட்டு ஊருக்கு அவுட்டர்ல போய் மாந்திரிகத்துல ஈடுபட்ட நபரை தேடுறாங்க. பட் தேடும்போது 40 வயதுக்க ஒரு ஆண்மகன் ஒரு மாந்திரியத்துல ஈடுபட்ட நபரை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்ச உடனே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க. அதை கேட்ட உடனே மாந்திரிகவாதியும் சில ரிச்சுவல்லாம் பண்ண பிறகு அடுத்த நாள் நான் ஊருக்கு வரேன், இந்த பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க. அதை கேட்டோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு அட்வான்ஸ்லாம் கையில கொடுத்துட்டு ஊர் தலைவரான நாட்டாம திருப்பி ஊருக்கு வந்துட்டு இருக்காருங்க. அப்படி வரும்போது ஊர்ல பெரும்பாலும் ஸ்ட்ரீட் லைட்லாம் கிடையாதுங்க, மண் ரோடு தான். இப்படி மண் ரோட்ல வந்துட்டு இருக்கும்போது ஊருக்கு வெளியே ஊர் எல்லையில இருந்து ஊருக்குள்ள மாட்டு வண்டி ஸ்ட்ரீட் லைட் இல்லாத ஒத்தையடி மண் ரோட்ல போயிட்டு இருக்குதுங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மாட்டு வண்டி பயங்கரமா அதிர்ந்த ஒரு சத்தம் கேக்குதுங்க. என்னடா திடீர்னு மாட்டு வண்டி இப்படி அதிருது அப்படின்னு சொல்லிட்டு மாடு நின்றுச்சுங்க. உடனே நாட்டாமே கீழே இறங்கி பாக்குறாங்க. கீழே இறங்கி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன அதிர்ச்சிங்க. வயல்ல இருந்து ஒரு காட்டு பண்ணி திடீர்னு கண்ணு தெரியாமையோ என்னமோ தெரியல டைரக்டா மாட்டு வண்டி டயர்ல அடிச்சிருக்குங்க. அதை அடிச்ச உடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்குது. அதை பார்த்த உடனே நாட்டாமையா இருக்கட்டும் ஊர் மக்களுக்கு சின்ன சந்தோஷங்க. ஏன்னா பண்ணி வந்திருக்கு, இதை கூறு போட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அந்த பண்ணிய மாட்டு வண்டியில எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு ஊருக்குள்ள என்ட்ராயி போயிட்டு இருக்காங்க. அப்படி என்ட்ராயி போகும்போது சடனா பண்ணி மாட்டு வண்டியில இருந்து கீழே விழுந்துருதுங்க. கீழே விழுந்தா என்னடா மேலே வச்சிருந்தோம் வெயிட் தாங்க முடியாம கீழே விழுந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. திடீர்னு அந்த பண்ணி முழிச்சிருதுங்க. முழிச்சு மெல்ல மெல்ல வயலுக்குள்ள நடந்து போகுதுங்க. நாட்டாமையும் கூட இருந்த 2 பெரியவங்களையும் அந்த மயக்க நிலையில ஓடுற அந்த பண்ணியை வயல்வெளியில போய் பிடிக்கலான்னு போறாங்க. ரொம்ப நேரம் ஆயும் கூட அந்த பண்ணியை திருப்பி கொண்டு வரவும் இல்லைங்க. 3 பேரும் இன்னும் வராதனால மாட்டு வண்டிக்காரரு மாட்டை விட்டு இறங்கி போய் பாக்குறாருங்க. இறங்கி போய் பார்க்கும்போது அங்க ஒரு உருவம் 3 பேருக்கு நடுவுல இருந்து அந்த வயல்வெளியை நோக்கி ஓடிட்டு இருக்குதுங்க. அந்த 3 பேருமே படுத்த நிலையில இருக்கிறாங்க. யாருமே சத்தமும் இல்லை, எதுவுமே இல்லை. மர்மமான முறையில இறந்து போய் கிடக்குறாங்க. இதை பார்த்த உடனே பயந்து போய் மாட்டு வண்டி எடுத்துட்டு ஊருக்குள்ள என்ட்ராயிராருங்க மாட்டு வண்டிக்காரரு. என்ட்ரானே ஊர் மக்கள்கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த ஊர் எல்லையில உள்ள வராங்களா அந்த வயல்வெளி பக்கம் பார்க்கும்போது 3 பேருமே மர்மமான முறையில இறந்து கிடக்குறாங்க. அடுத்த நாள் 3 பேருமே பண்ண வேண்டிய சடங்குகள்லாம் பண்ணிட்டு அவங்க ஊர் எல்லையில நல்லடக்கமும் பண்ணிடுறாங்க. நாட்டாம முதற்கொண்டு அந்த ஊர்ல இறந்து போயிடுறாங்க.
இறந்து போன அடுத்த நாள் நாட்டாமைக்கு சொந்தக்காரர் இருப்பாங்க, அவங்க தான் நாட்டாம பொறுப்பை ஏற்றுக்கிறாங்க. அந்த நாளே மாந்திரிகவாதியும் அந்த ஊருக்குள்ளே வந்துடுறாருங்க. ஊருக்குள்ளே வந்துட்டு ஊரெல்லாம் 2-3 டைம் சுற்றி பார்த்த பிறகு ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறாருங்க. இங்கே ஒரு துஷ்ட முனி இருக்குது, இந்த துஷ்ட முனி இந்த ஊரையே பழிவாங்க துடிச்சிக்கிட்டு இருக்கு, அதனால் இந்த துஷ்ட முனியை அடக்கினாதான் உங்கள் ஊருக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதுக்கு தகுந்தமான பூஜைகளும் பண்ணுறாருங்க அந்த பனைமரத்துக்கு அடியில். அந்த பூஜைகள்லாம் பண்ண பிறகு அடுத்த நாள் காலையில் அந்த மாந்திரிகவாதி எல்லா உண்மையும் சொல்கிறாருங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் ஊர் மக்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் ஊருக்கு வாங்க வேண்டிய அட்வான்ஸு எல்லா பணத்தையும் கொடுத்து மாந்திரிகவாதியை அனுப்பி வச்சிட்றாங்க. மாந்திரிகவாதி சொன்ன மாதிரியே ஒரு வார காலகட்டம் அந்த சின்ன கிராமத்துக்கு எந்த பிரச்சனையும் வராமல் தாங்க இருந்துச்சு. ஆனால் ஒரு வார காலகட்டம் கழித்து பெரிய கிராமத்தில் சில சின்ன குழந்தைங்க வருமான முறையில் இறந்துட்டு வரதா சின்ன கிராமத்துக்கு தகவல் தெரிய ஆரம்பிக்கிறீங்க. இது தெரிஞ்ச உடனே பெரிய கிராமமும் ரொம்ப பதக்கத்தில் இருக்குங்க. என்ன விசித்திரமான சம்பவங்கள் நம்ம கிராமத்தில் நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு தெரிய வர ஆரம்பிக்கும் போது சின்ன கிராமமும் பெரிய கிராமமும் பேச ஆரம்பிக்கிறாங்க ஒத்துமையா. சில பேச்சுவார்த்தைகள் நடத்தின பிறகு 2 கிராமங்களும் ஒன்று சேர்ந்து கோயில் திருவிழாவை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா சில அமானுஷ நிகழ்வுகள் நடக்கிறத பார்த்துட்டு உடனே 2 கிராமங்களும் சேர்ந்து ஊர் மக்கள்கிட்ட வரி விதிச்சு அது மூலம் 2 கிராமமும் கோயில் திருவிழா நடத்தலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி நடத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. 2 கிராமத்தில் இருக்கிற மக்கள் ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. கோயில் திருவிழாவில் கடைசி நாளாக சுடலை மாடன் சாமிக்கு கெடா வெட்டுவாங்க. 2 கெடாக்களை வெட்டி நிறைபலி விடுவாங்க. அதே மாதிரி சுடலை மாடன் சாமி ஒரு பூசாரி உடம்புல இறங்குறாருங்க. அங்கே ஒரு மெயினான பூசாரி ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அந்த உடம்புல பூசாரி உடம்புல சுடலை மாடன் சாமி இறங்கி 2 கிராமத்தையும் சுற்றி வராருங்க தீப்பந்தத்தோடு. சுற்றி வந்த பிறகு 2 கிடாக்களையும் ஓரமாக போய் வெட்டிடுறாங்க, வெட்டி பலியிட்டுறாங்க. அதுக்கப்புறம் பயங்கரமாக சாமியாடுறாங்க அந்த பூசாரி உடம்புல சுடலை மாடன் சாமி. அது இறங்கின பிறகு சுடலை மாடன் சாமி என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த கிராமங்களில் நிறைய பலிகள் போயிருக்கு, என்னோட குழந்தைகள் நிறைய பேர் இறந்துட்டாங்க, நீங்கள் திருவிழாக்கள் கொண்டாடாதனால எங்களுக்கு இந்த கிராமமே அழியிற கண்டிஷனில் போச்சு, என்னை மறந்துட்டீங்க, என்னை மறந்தனால இந்த கிராமமே அழியிற நிலைமையாக ஆகி போச்சு, இப்பயாச்சும் என்னை கொண்டு வந்தீங்களே, இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு சுடலை மாடன் சாமி சொல்கிறாருங்க. அதை சொன்னதை பார்த்தோன்னே ஊர் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருதுங்க. எல்லாமே காலையில் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி உடம்புல இருந்து சுடலை மாடன் சாமி போயிருதுங்க. பூசாரியும் மயங்கி விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லோருமே சேர்ந்து திருவிழாக்களை முடிச்சுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் சின்ன கிராமத்தில் இருக்கிற வெளியே, அதாவது இந்த பனைமரம் பக்கம் எல்லோருமே ஊர் மக்கள் எல்லோருமே ஓடி போய் பார்க்குறாங்க. அப்படி ஊர் மக்கள் எல்லோருமே ஓடி போய் பார்க்கும்போது அவங்க ஒரு பேர் அதிர்ச்சிங்க. என்னாச்சு அப்படின்னா, இந்த ஊருக்கு வந்து அந்த துஷ்டமுனியை ஊரை விட்டு விளக்கிறோன்னு சொன்ன ஒரு மாந்திரிகவாதி அந்த பனைமர பக்கத்தில் ரத்த வெள்ளத்தோடு இறந்து கிடக்குறாருங்க பயங்கரமான நிலையில். இதை பார்த்தோன்னே ஊர் மக்களுக்கு ஒன்றுமே புரியலைங்க. எல்லோருக்குமே பயங்கர ஆச்சரியம். அது மட்டும் இல்லாமல் அந்த பனைமரம் காஞ்சு போய் கிடக்குதுங்க. எல்லா இலையுமே கீழே விழுந்து கிடக்குது. ஏதோ பல வருஷம் காஞ்சு போன ஒரு மரமாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி மரம் மாதிரி மாறிடுச்சிங்க. அதுக்கப்புறம் தான் ஊர் மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரிய வர ஆரம்பிச்சிச்சிங்க. இந்த 2 கிராமத்துக்குள்ளேயும் இல்லை பிரச்சனை காரணமாக ஒரு வருஷமாகவே திருவிழாக்கள் கொண்டாடமே இருந்தாங்களே, அதை காரணமாக எடுத்து இந்த ஊர் மக்களை டார்கெட் பண்ணியிருக்காங்க இந்த மாந்திரிகவாதி. எதுக்கு டார்கெட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த ஊர் மக்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த தரச்சம்புள்ளைகளை தேர்ந்தெடுத்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குமாங்க. ஏன்னா அந்த ஆன்மாக்களோட பவர். அதனால் இந்த தரச்சம்புள்ளைகளை கடத்திட்டு கொன்று அவங்க குடலில் இருக்கிற மையை எடுத்து வெள்ளி சுனியத்துக்கு பயன்படுத்திட்டு இருந்திருக்காருங்க. அதான் அந்த மாந்திரிகவாதியோட வேலை. அதுக்கு பகடக்காயாக பயன்படுத்திக்கிறது கரண் தாங்க. எனக்கு கெட்ட நபர் மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அம்மா வேற இறந்துட்டாரு. அதனால தான் கரண் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வந்துட்டு இருந்திருக்காருங்க. இந்த சின்ன பிள்ளைகள்லாம் பாயை புத்தி கடத்தி கொண்டு போய் அந்த மாந்திரிகவாதிகிட்ட கொடுக்கறது. அதுக்கப்புறம் அந்த சுடுகாட்டுலாம் தலச்சம்புள்ளையில கொண்டு போய் வச்சாங்க அப்படின்னா குழி தோண்டி எடுத்துகிட்டு போகிறது வேற யாரும் கிடையாது, இந்த மாந்திரிகவாதி தான். அதுக்கப்புறம் கரண் இந்த தலச்சம்புள்ளைங்களை கடத்தும் போது ஒரு நாள் ஊர் மக்கள்கிட்ட மாட்டிக்கிறாருங்க. ஊர் மக்கள்கிட்ட மாட்டினதுக்கு அப்புறம் ஊர் மக்கள் எல்லோருமே அடிச்சு கொண்டு அந்த பனைமரத்துக்கு அடியில் போட்டுறாங்க. அந்த நாள் இரவு மாந்திரிகவாதி இந்த தகவல் தெரிஞ்சு அந்த பனைமரத்துக்கு அடியில் கரணோட தலையை தனியாக வெட்டி ஒரு பயங்கரமான கொடூர போன பூஜைகள் ஒன்று பண்ணுறாருங்க. துஷ்ட முனியாக மாற்றிருக்காரு. மாற்றினது மட்டும் இல்லாமல் கோழிகளையும் ஆடுகளையும் பலியாக கொடுத்து அந்த துஷ்ட முனியை இந்த தலச்சம்புள்ளைகளை கொன்று எடுத்துட்டு வா, அது மட்டும் இல்லாமல் கொன்று புதைக்கிற மாதிரி ரொம்பவுமே பயங்கரமான பூஜைகள்லாம் பண்ணி அந்த துஷ்ட முனியை பயன்படுத்தியிருக்காருங்க இவரோட வேலைக்காக. அதனால தான் இந்த ஊர் மக்கள் இந்த துஷ்ட முனியை விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாந்திரிகவாதிகிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாருங்க. ஹெல்ப் கேட்டு ஊருக்குள்ளே வரும்போது அதே துஷ்ட முனியால் நாட்டம் முதற்கொண்டு 2 பேர் இறந்து போயிடுறாங்க அந்த ஊரை சேர்ந்தவங்க. இதுக்கப்புறமா தான் 2 ஊரும் சேர்ந்து ஒரு கரெக்டான முடிவு எடுக்கிறாங்க, திருவிழாக்களை கொண்டாடணும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு திருவிழாக்களை கொண்டாடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சுடலை மாடன் சாமி வந்த பிறகுதான் இதுக்கு ஒரு தீர்வே கிடைச்சிருக்குங்க. அந்த நாள் இரவே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாந்திரிகவாதியை கொன்னது மட்டும் இல்லாமல் அந்த பணமரத்துக்கடியே போகும் துஷ்ட முனியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுதுங்க. ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி அப்படின்னா அது சுடலை மாடன் சாமின்னு சொல்லுவாங்க. இந்த பேய்கள் கண்டாலே ரொம்ப ஒன்றும் பயப்படுன்னு சொல்லுவாங்க. சுடலை மாடன் சாமிக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் இந்த கிராமத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் தாங்க இருந்திருக்கு. இப்போ வரைக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் தான் இருந்திருக்கு. அந்த பனைமரம் இப்போ கூட அதே இடத்துல இருக்காமங்க, காஞ்சி போய் கருவாடம். இப்போ கூட அந்த பனைமரம் இப்போ போனால் கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்மணி அப்படின்றவங்க சொன்னாங்க. இந்த தகவலை சொன்ன கண்மணி அவங்களுக்கு ரொம்பவுமே நன்றி சொல்லிட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு லைஃப்லேயும் ஏதேனும் அமானுஷ திகில் சம்பவம் நடந்துச்சு என்னோட ஜிமெயில் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் நடந்த அமானுஷமான திகில் சம்பவத்தை நம்மளோட யூடியூப் சேனலில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அடுத்த ஒரு த்ரில்லிங்கான எபிசோடில் சந்திக்கும் வரை நான் உங்கள்